தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோவில் ஏனோக்கு புத்தகத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த ஏனோக்கு புத்தகம் என்பது பழங்கால எபிரேய வெளிப்பாடு சமய நூலாகும். இது நோவாவின் கொள்ளு தாத்தாவான ஏனோக்கு எழுதியதாக கூறப்படுகிறது. இந்த புத்தகத்தில் பேய்கள் மற்றும் நெபிலிம்களின் தோற்றம், சில வானதூதர்கள் ஏன் விண்ணுலகத்திலிருந்து வீழ்ந்தார்கள், தொடக்க கால வெள்ளம் ஏன் ஏற்பட்டது என்பதற்கான விளக்கம் மற்றும் மேசியாவின் 1000 ஆண்டுகால ஆட்சியின் இறைவாக்கு உள்ளிட்டவை ஏனோக்கு புத்தகத்தின் தனித்துவமான அம்சங்களாக உள்ளன. புத்தகத்தின் பழைய பகுதிகள் பெரும்பாலும் பார்வையாளர் புத்தகத்தின் பகுதி கிமு 300 200 என்றும், சமீபத்திய பகுதி உவமைகளின் புத்தகம் கிமு 100 என்றும் மதிப்பிடப்படுகிறது. இந்த ஏனோக்கு புத்தகம் சாக்கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட 1000 ஆவணங்களில் ஒரு ஆவணமாகும். இந்த புத்தகமானது 1947 லிருந்து 1979 ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது. சாக்கடலின் மேற்கு கரை பகுதியில் உள்ள 11 குகைகளில் இந்த சாக்கடல் சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சுருள் ஏடுகளின் காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு என்று மதிப்பிடப்படுகிறது. கும்ரன் குகை பகுதிகளில் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் மூலமாக இந்த சுருள் ஏடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஏனோக்கு புத்தகம் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களால் போற்றப்பட்ட புத்தகமாகும். இந்த ஏனோக்கு புத்தகத்திலுள்ள வசனங்கள் யூதா புத்தகத்தில் மேற்கோளாக யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது. இந்த ஏனோக்கு புத்தகத்தின் முதல் பகுதி கவனிப்பாளர்கள் எனப்படும் வானதூதர்கள் குழுவின் வீழ்ச்சியை விவரிக்கிறது. இவர்கள் நெபிலிம் எனப்படும் வானதூதர் மனித கலப்பினங்களை பெற்றவர்களாவர். புத்தகத்தின் எஞ்சிய பகுதி ஏனோக்கின் வெளிப்பாடுகள் மற்றும் விண்ணுலக பயணம் ஆகியவற்றை குறிக்கிறது. காட்சிகள் ஏனோக்கின் கனவுகள், வெளிப்பாடுகள், காட்சிகள் மூலமாக விவரிக்கின்றது. இப்புத்தகம் 5 தனித்தனி முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது. முதலாம் புத்தகம் பார்வையாளர் புத்தகம் அல்லது கவனிப்பாளர் புத்தகம் அல்லது கண்காணிப்பாளர் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது புத்தகம் ஏனோக்கின் உவமைகள் புத்தகம். மூன்றாவது புத்தகம் வானியல் ஹெவன குறித்து உள்ள புத்தகம். நான்காவது புத்தகம் கனவு காட்சிகள் புத்தகம். ஐந்தாவது புத்தகம் ஏனோக்கின் கடிதம். ஏனோக்கு இந்த 5 புத்தகங்களை எழுதியுள்ளார். ஏனோக்கு வாழ்ந்த காலத்திற்கும் யூதா வாழ்ந்த காலத்திற்கும் இடைப்பட்ட கால அளவு 3400 ஆண்டுகளாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் தற்போது 2203 வருடங்கள் ஆகிறது. கிட்டத்தட்ட மொத்தமாக 5400 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த தேவனுடைய மனுஷன் ஏனோக் என்பவரால் இப்புத்தகம் எழுதப்பட்டது. ஏனோக்கை குறித்த குறிப்புகள் நமக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு முறை மரிப்பாங்க. ஆனால் ஏனோக்கு மரிக்கவில்லை. அவரை தேவன் எடுத்துக்கொண்டார். ஆனால் ஏனோக்கு புத்தகத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. என்னன்னா, ஏனோக்கு எந்த நாள் வரையும் அவர் காணப்படாமல் இருப்பார். மனிதர்கள் ஏனோக்கை குறித்து அறிய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அது எவ்வளவு காலங்கள் அதை மாதிரி அவர் இருப்பார் அப்படிங்கிறத ஏனோக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பூமியில் பாவம் என்பதே இல்லாமல் ஒன்லி நீதி மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கும்.
அதுவரை ஏனோக்கு காணப்படாமற் இருப்பார். ஒன்லி நீதிமான்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருப்பாங்க. ஒன்லி அது சத்தியம், சமாதானம் இதை மாதிரி காரியங்கள் மட்டும்தான் இருக்கும். பாவம் என்பதே இருக்காது. வாழ்கின்ற மனிதர்கள் ஃபுல்லாக நீதியோடு தான் அவங்க இருப்பாங்க. பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழுவாங்க. அந்த காலங்கள் வரை இந்த ஏனோக்கு காணப்படாமல் இருப்பார். அவர் தேவ மனிதர்களோட அவருடைய தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏனோக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் ஏனோக் புத்தகத்தில் அத்தியாயம் 4 உள்ள ஏஞ்சல்ஸ் பரிந்துரை என்ற தலைப்பிலுள்ள வேத வசனங்களை பார்க்கலாம். முந்தைய வீடியோவில் விழுந்து போன தூதர்களால் பூமி அக்கிரமத்தால் நிறைந்து பூமியிலுள்ள மனிதர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். பின்பு மைக்கேல், யூரியேல், ரஃபேல், கேப்ரியேல் ஆகியோர் வானத்திலிருந்து பார்த்தார்கள். பூமியில் அதிக இரத்தம் சிந்தப்படுவதையும் பூமியில் எல்லா அக்கிரமங்களும் இழைக்கப்படுவதையும் கண்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, குடியில்லாத பூமியானது வானத்தின் வாசல்கள் வரை தங்கள் கூக்குரலின் சத்தத்தை எழுப்புகிறது என்றார்கள். இப்போது பரலோகத்தின் பரிசுத்தவான்களே, மனுஷரின் ஆத்துமாக்கள் தங்கள் வழக்கை செய்து உன்னதமானவர் முன் எங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றனர். அவர்கள் யுகங்களின் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, தேவர்களின் கடவுளே, அரசர்களின் அரசரே, யுகங்களின் கடவுளே, உமது மகிமையின் சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கிறது. உமது நாமம் பரிசுத்தமும் மகிமையுமானது மற்றும் எல்லா யுகங்களுக்கும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். எல்லாவற்றின் மீதும் வல்லமை உள்ளவர். எல்லாம் உமது பார்வையில் நிர்வாணமாகவும் திறந்ததாகவும் இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள். எதுவும் உம்மிடமிருந்து மறைக்க முடியாது. பூமியிலுள்ள எல்லா அநியாயங்களையும் போதித்து மனிதர்கள் கற்றுக்கொள்ள முயன்ற பரலோகத்தில் இருந்த நித்திய இரகசியங்களை வெளிப்படுத்திய அசசால் செய்ததை நீங்கள் காண்கிறீர்கள். மற்றும் சாம்லாசாஸ் அவனுடைய கூட்டாளிகளை ஆட்சி செய்ய நீர் அதிகாரம் அளித்திருக்கிறீர். அவர்கள் பூமியில் உள்ள ஆண்களின் மகள்களிடம் சென்று பெண்களுடன் உறங்கி தங்களை தீட்டுப்படுத்தி எல்லா வகையான பாவங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினர். மேலும் பெண்கள் பூதங்களை பெற்றனர். மேலும் பூமி முழுவதும் இரத்தத்தினாலும் அநீதியினாலும் நிரப்பப்பட்டது. இப்பொழுது இதோ, இறந்தவர்களின் ஆத்துமாக்கள் பரலோகத்தின் வாசலில் தங்கள் உடையை உண்டாக்கி கூக்குரலிடுகின்றன. பூமியில் நடக்கும் அக்கிரமச் செயல்களால் அவர்களின் புலம்பல்கள் உயர்ந்துவிட்டன. அவை நிறுத்தப்பட முடியாது. அவைகள் நிகழும் முன்னரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீர் இவற்றை பார்த்து நீரே துன்பப்படுகிறீர். நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று எங்களிடம் கூறமாட்டாய். அப்பொழுது உன்னதமானவர் பரிசுத்தரும் பெரியவருமானவர் பேசி யூரியேலை லாமேக்கின் குமாரனிடத்தில் அனுப்பி அவனை நோக்கி, நீ நோவாவிடம் போய் உன்னை மறைத்துக்கொள் என்று என் பெயரில் அவனுக்கு சொல் என்றார். பூமி முழுவதுமே அழிந்து போகும். முழு பூமியின் மீதும் ஒரு ஜல பிரளயம் வரப்போகிறது. மேலும் அதில் உள்ள அனைத்தையும் அழித்துவிடும் என்று நெருங்கி வரும் முடிவை அவருக்கு வெளிப்படுத்துங்கள். உலகின் எல்லா தலைமுறைகளுக்கும் பாதுகாக்கப்படலாம். கர்த்தர் மறுபடியும் ரஃபேலை நோக்கி, அசசாலின் கையையும் கால்களையும் கட்டி இருளில் தள்ளிவிடு. துடையிலுள்ள பாலைவனத்தில் ஒரு திறப்பை உண்டாக்கி அதில் அவனை எறிந்துவிடு. கரடு முரடான மற்றும் துண்டிக்கப்பட்ட பாறைகளை அவன் மேல் வைக்கவும். அவனை இருளால் மூடி அவன் என்றென்றும் அங்கேயே இருக்கட்டும். அவன் ஒளியை காணாதபடி அவன் முகத்தை மூடிக்கொள். மேலும் மகா நியாய தீர்ப்பின் நாளில் அவன் நெருப்பில் தள்ளப்படுவான். தேவதூதர்கள் கெடுத்துவிட்ட பூமியை குணமாக்கி பூமியின் சுகமாக்குதலை பறைசாற்றுங்கள்.
அவர்கள் கொள்ளை நோயை குணமாக்கும்படிக்கு மனுப்புத்திரர்கள் எல்லாரும் அழிந்து போகாதபடிக்கு காவலாளர்கள் வெளிப்படுத்திய மற்றும் அவர்களுக்கு கற்பித்த இரகசியங்கள் யாவும் அசாசால் மகன்கள் கற்பித்த கிரியைகளால் பூமி முழுவதும் கெட்டுப்போனது. எல்லா பாவங்களையும் அவனுக்கு சுமத்த வேண்டும். மேலும் கேப்ரியேலை நோக்கி ஆண்டவர் கேடு கெட்டவர்களுக்கும் விபச்சாரத்தின் பிள்ளைகளுக்கும் எதிராக சென்று பார்ப்பனரின் பிள்ளைகளை மனிதர்களிடமிருந்து அழித்து விடுங்கள். போரில் ஒருவரை ஒருவர் அழிக்கும்படி அவர்களை ஒருவரையொருவர் அனுப்புங்கள். அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ மாட்டார்கள். அவர்கள் உங்களிடமிருந்து எந்த வேண்டுகோளும் அவர்களின் சார்பாக அவர்களின் பிதாக்களுக்கு வழங்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நித்திய ஜீவனை வாழ நம்புகிறார்கள். மேலும் அவர்கள் ஒவ்வொருவரும் 500 ஆண்டுகள் வாழ்வார்கள். கர்த்தர் மைக்கேலை நோக்கி, நீ போய் சாம்லாசாசையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கட்டிப்போடு. அவர்கள் எல்லா அசுத்தங்களிலும் பெண்களால் தங்களை தீட்டுப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய மகன்கள் ஒருவரை ஒருவர் கொன்று அவர்கள் அழிவை கண்டார்கள். அவர்களுக்கு பிரியமானவர்களை 70 தலைமுறைகளாக பூமியின் பள்ளத்தாக்குகளில் கட்டி வைத்து அவர்கள் நியாய தீர்ப்பும் அவைகள் நிறைவேறும் நாள் மட்டும் என்றென்றும் நிகழும் நியாய தீர்ப்பு நிறைவேறும் வரை அவர்களை கட்டி போடுங்கள். நெருப்பின் படுகுழி மற்றும் வேதனை மற்றும் சிறைச்சாலையில் அவர்கள் என்றென்றும் அடைக்கப்படுவார்கள். ஆக்கினைக்குள்ளாகி அழிக்கப்படுகிற எவனும் அது முதல் தலைமுறையாக அவர்களோடு பிணைக்கப்படுவான். மனித குலத்திற்கு அநீதி இழைத்ததால் அனைத்து ஆவிகளையும் கண்காணிப்பாளர்களின் குழந்தைகளையும் அழிக்கவும். பூமியின் முகத்திலிருந்து எல்லா அநியாயங்களையும் அழித்து எல்லா தீய செயல்களும் முடிவுக்கு வரட்டும். நீதியும் சத்தியமும் தோன்றட்டும். அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீதி மற்றும் சத்தியத்தின் கிரியைகள் சத்தியத்திலும் மகிழ்ச்சியிலும் என்றென்றைக்கும் நாட்டப்படும். அப்போது நீதிமான்கள் எல்லாரும் தப்பித்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை பெறும் வரை வாழ்வார்கள். அவர்கள் இளமை மற்றும் முதுமை ஆகிய எல்லா நாட்களையும் அவர்கள் நிம்மதியாக முடிப்பார்கள். அப்பொழுது பூமி முழுவதும் நீதியினால் பயிரிடப்படும். விரும்பத்தக்க மரங்கள் அனைத்தும் அதன் மேல் நாட்டப்படும். அவைகள் அதன் மேல் கொடிகளை நடுவார்கள். அதில் அவர்கள் நடுகிற திராட்சை செடிகள் திராட்சை ரசத்தை மிகுதியாக கொடுக்கும். அதில் விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் 1000 பலன் தரும். ஒலிவத்தின் அளவு 10 அழுத்த எண்ணெயை கொடுக்கும். நீ பூமியை எல்லா ஒடுக்குமுறையிலிருந்தும் எல்லா அநியாயத்திலிருந்தும் எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா தேவ பக்தியிலிருந்தும் சுத்தகரிக்கிறாய். மனுப்புத்திரர் அனைவரும் நீதிமான்களாவார்கள். சகல ஜாதிகளும் என்னை வணங்குவார்கள். என்னை துதிப்பார்கள். எல்லாரும் என்னை வணங்குவார்கள். பூமி எல்லா அசுத்தங்களிலிருந்தும் எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா தண்டனைகளிலிருந்தும் எல்லா வேதனைகளிலிருந்தும் சுத்திகரிக்கப்படும். மேலும் நான் அதை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு என்றென்றும் அனுப்ப மாட்டேன். அந்நாட்களில் நான் பரலோகத்திலுள்ள ஆசீர்வாத களஞ்சியங்களை திறப்பேன். சத்தியமும் சமாதானமும் உலகத்தின் எல்லா நாட்களிலும் மனிதர்களின் எல்லா தலைமுறைகளிலும் ஒன்றாக இணைந்திருக்கும். இவைகளுக்கு முன்னே ஏனோக்கு மறைந்திருப்பான். அவன் எங்கு மறைந்தான், எங்கு தங்கினான், அவனுக்கு என்ன ஆனது என்று மனுப்புத்திரரில் ஒருவருக்கும் தெரியாது. அவரது நடவடிக்கைகள் கண்காணிப்பாளருடன் தொடர்புடையதாக இருக்கும். மேலும் அவரது நாட்கள் புனிதர்களுடன் தொடர்புடையதாக இருக்கும். ஏனோக்கு என்ற நான் மாட்சிமையின் ஆண்டவரையும் யுகங்களின் அரசனையும் வாழ்த்தினேன். இதோ காவலாளிகள் என்னை ஏனோக் என்ற எழுத்தாளரை அழைத்து என்னிடம் சொன்னார்கள், ஏனோக்கே, நீதியின் எழுத்தாளனே, நீ போய் உயர்ந்த வானத்தையும் பரிசுத்த நித்திய இடத்தையும் விட்டு
பெண்களால் தங்களை தீட்டுப்படுத்திய வானத்தின் கண்காணிப்பாளர்களுக்கு அறிவிக்கவும். பூமியின் பிள்ளைகள் செய்வது போல செய்து தங்களுக்கு மனைவிகளை எடுத்து கொண்டார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் பூமியில் பெரும் அழிவை செய்தீர்கள், உங்களுக்கு சமாதானமும் பாவ மன்னிப்பும் இருக்காது. அவர்கள் தங்கள் குழந்தைகளில் மகிழ்ச்சியடையும்போது அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் கொலையைக் கண்டு அவர்கள் தங்கள் குழந்தைகளின் அழிவைக் கண்டு புலம்புவார்கள். நித்தியம் வரை மன்றாடுவார்கள், ஆனால் நீங்கள் இரக்கத்தையும் சமாதானத்தையும் அடைய மாட்டீர்கள். ஏனோக்கு சென்று, அசசேல், உனக்கு சமாதானம் இருக்காது, உன்னை கட்டுக்குள் வைக்க கடுமையான தண்டனை உமக்கு எதிராக வந்திருக்கிறது. நீ போதித்த அநியாயத்தின் நிமித்தம் உனக்கு சகிப்புத்தன்மையும் வேண்டுதலும் இருக்காது. நீ மனுஷருக்கு செய்த தேவபக்தி, அநீதி, பாவம் ஆகிய எல்லா செயல்களின் நிமித்தமும் உனக்கு எதிராக வந்திருக்கிறது. பின்பு நான் போய் அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து பேசினேன். அவர்கள் எல்லோரும் பயந்தார்கள். பயமும் நடுக்கமும் அவர்களை பிடித்தது. தங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்படிக்கும் பரலோகத்தின் கர்த்தருடைய சந்ததியில் தங்களுக்கு மனுவை வாசிக்கும்படியும் ஒரு மனுவை எழுதும்படி என்னை வேண்டிக் கொண்டார்கள். அது முதல் அவர்கள் தங்களின் பாவங்களுக்காக, தண்டிக்கப்பட்ட பாவங்களுக்காக அவருடன் பேசவோ வானத்தை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்தவோ முடியவில்லை. பிறகு நான் அவர்களுடைய மனுவையும் அவர்களுடைய ஆவிகள் மற்றும் அவர்களுடைய செயல்களை பற்றிய ஜெபத்தையும் தனித்தனியாக எழுதினேன். மேலும் அவர்கள் மன்னிப்பும் நீளமும் வேண்டும் என்று அவர்கள் செய்த வேண்டுகோள்கள் தனியாக எழுதினேன். நான் புறப்பட்டு போய் ஏர்மோனுக்கு மேற்கே தான் தேசத்திலுள்ள தான் தண்ணீருக்கு அருகில் உட்கார்ந்து நான் தூங்கும் வரை அவர்களுக்கு விண்ணப்பம் படித்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு கனவு வந்தது. தரிசனங்கள் என் மேல் விழுந்தன. தண்டிக்கப்படுவதை பற்றிய தரிசனங்களை நான் பார்த்தேன் மற்றும் சொர்க்கத்தின் புத்திரர்களிடம் சொல்லவும் அவர்களை கண்டிக்கவும் ஒரு குரல் வந்தது. நான் விழித்தபோது நான் அவர்களிடம் வந்தேன். அவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து லெபனானுக்கும் ஜெனேசருக்கும் நடுவில் இருக்கும் அபல்செயிலில் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். நான் உறக்கத்தில் கண்ட காட்சிகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக விவரித்தேன். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது மைக்கேல், யூரியேல், ரஃபேல், கேப்ரியேல் இந்த தேவதூதர்கள் வானத்திலிருந்து பார்க்குறாங்க. இந்த பூமியில் அதிக இரத்தம் சிந்தப்படுது, ரொம்ப அக்கிரமங்கள் இழைக்கப்படுது. அந்த மக்களோட சத்தம், கூக்குரலின் சத்தம் வானத்தின் வாசல் வரை எழும்புகிறது. இதை பார்க்குறாங்க. ஆண்டவர் முன் உங்கள் வழக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மரித்து அந்த கூக்குரலிடுகிற அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு சத்தத்தை எழுப்புறாங்க. ஆண்டவர் முன்னிலையில் அந்த தேவதூதர்கள் அசசால், ஜம்லாசால் அவங்க 2 பேரும் செஞ்ச அவங்களுடைய அந்த காரியங்கள், அந்த தகாத காரியங்களை குறித்து இந்த தேவதூதர்கள் ஆண்டவர்கிட்ட முன் வைக்கிறாங்க. இந்த தேவதூதர்களால் இவங்க செஞ்ச காரியத்தால் பூமியில் ரொம்ப பாவம் பெருகிட்டு, இதனால் மனிதர்களின் கூக்குரல் தேவனோட சந்நிதிக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் பேசுகிறாங்க. யூரியேல் அப்படிங்கிற தேவதூதரை நோக்கி சொல்கிறாங்க, லாமேக்கின் குமாரன் அவர் நோவா, நீ நோவா கிட்ட போய் உன்னை மறைத்து கொள்ளுன்னு அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி இந்த பூமி முழுவதுமே அழிஞ்சு போகும், ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகுது, எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனால் எல்லா தலைமுறைகளும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை யூரியேல் அப்படிங்கிற ஒரு தேவதூதர்கிட்ட சொல்லி நீ நோவாட்ட போய் இந்த அதை அறிவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ இருந்த அந்த பூமியில் அந்த விழுந்து போன தூதர்களால் ஏற்பட்ட அந்த பெரிய பாவத்தினால் அவங்க செய்யக்கூடாத தகாத காரியங்கள் அவங்க செஞ்சு அந்த ராட்சதர்கள் பூமியில் பிறந்து பூமியில் பெரும் பாவங்கள் பெருகி போச்சு.
அதனால் தேவன் வந்து பூமியை முழுவதுமாக அழித்து போட ஆண்டவர் வந்து முடிவெடுத்தாங்க. அதில் வந்து நோவாவோட குடும்பத்தை மட்டும் அதில் வந்து காப்பாற்றுறாங்க. ஆண்டவர் வந்து நோவாவை வந்து உன்னை மறைத்து கொள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை மாதிரி எல்லா இதுலேயும் எல்லா விலங்கு அனிமல்ஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இதை வந்து தேர்ந்தெடுத்து அடுத்த தலைமுறைகளுக்கு அதை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேழையை ஏற்படுத்தி அந்த பேழைக்குள்ளே விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் அடைச்சி நோவாவும் அதுக்குள்ளே வந்து பத்திரமா அந்த பேழைக்குள்ளே இருக்கும்படியாக வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க. நான் ஒரு ஜலப்பிரயம் வர வைப்பேன், அதில் வந்து எல்லாமே அழிஞ்சு போகும், நீயும் அந்த மற்ற விலங்கினங்களும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி யூரியேல் கிட்ட வந்து ஆண்டவர் இந்த செய்தியை சொல்லி நோவாட்டை வந்து சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு ஆண்டவர் இந்த செய்தியை அனுப்புகிறாங்க. அடுத்து ரஃபேலை பார்த்து சொல்கிறாங்க. ரஃபேல்கிட்ட வந்து அந்த பூமியை கெடுத்து போட்ட அந்த தேவதூதர் அசசால் அவரோட கையையும் காலையும் கட்டி அவனை இருளில் போடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுமாரி தூடேல் அப்படிங்கிற இடத்துல உள்ள பாலைவனத்தில் ஒரு திறப்பை உண்டாக்கி அதில் வந்து அவனை எரிஞ்சு போடு, கரடு முரடான நல்ல துண்டிக்கப்பட்ட பாறைகளை எடுத்து அவன் மேலே வச்சிரு, அவனை இருளிலே மூடி அவனை அங்கேயே ஒளியை காணாதபடி அவனை மூடி போடு, நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அவன் வந்து நெருப்பில் தள்ளப்படுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க. இந்த விழுந்து போன தேவதூதர்கள் வந்து பரலோகத்தில் உள்ள எல்லா ரகசியங்களை குறித்தும் எல்லா காரியங்களை குறித்தும் வந்து மனிதர்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றாங்க. கொள்ளை நோய்களை எப்படி குணமாக்கணும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் கற்பிக்கிறாங்க. இப்படி எல்லா காரியங்களையும் வந்து அவங்க வந்து கற்பித்ததுனால பூமி முழுவதுமாக வந்து கெட்டு போச்சு. அதனால் எல்லா பாவத்தையும் மொத்தமாக அந்த அசாசால் அப்படிங்கிற தூதருக்கு சுமத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள அந்த கண்காணிப்பாளர்களின் குழந்தைகள், அதாவது விழுந்து போன அந்த தேவதூதர்களின் குழந்தைகள் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கட்டளை கொடுத்து எல்லா அநியாயங்களையும் இந்த பூமியை விட்டு அழித்து தீய செயல்கள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வராங்க. இந்த பூமியில் நீதியும் சத்தியமும் தோன்றட்டும், இந்த பூமி வந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீதிமான்கள் எல்லாரும் தப்பிச்சு அவங்க ஆயிரக்கணக்கில் பிள்ளைகள் பெற வர அவங்க வாழும்படியான அந்த காரியங்களை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க இளமை காலத்தையும் சரி முதுமை காலத்தையும் சரி எல்லா காலத்தையும் நீதிமான்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து பூமி முழுவதும் நீதியினால் பயிரிடப்படும் அப்படின்னு வந்து இந்த பூமியில் மனு புத்திரர்கள் எல்லாரும் நீதிமான்களாக மாற்றப்படுவார்கள். எல்லா ஜனங்களும் தேவனை வணங்குவார்கள். பூமியில் உள்ள எல்லா அசுத்தங்கள் பாவங்கள் எல்லாமே நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படும். எல்லா வேதனைகளும் பூமியிலிருந்து நீக்கப்படும். அந்த நாட்களில் வந்து பரலோகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாத களஞ்சங்களும் ஆண்டவர் வந்து திறப்பார். இந்த உலகத்தில் சத்தியமும் சமாதானமும் எந்த நாட்களிலும் எல்லா தலைமுறைகளிலும் இணைந்திருக்கும்படியாக செய்கிறார். இந்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் வந்து ஏனோக்கு வந்து டிஸப்பியர் ஆயிடுவார், மறைஞ்சு போயிடுவார். அவர் எங்கே மறைஞ்சு போனார், எங்கே தங்கியிருக்கார், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு ஏனோக்குக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல நிறைய தரிசனங்கள் அவருக்கு வருது. அந்த தரிசனங்களை பார்க்குறாரு. அந்த தரிசனம் என்னென்னா, தண்டிக்கப்படுவதை பற்றிய தரிசனமும் சொர்க்கத்தின் புத்திரர்களிடம் அவர்களிடம் சொல்லவும் அவர்களை கண்டிக்கவும் தக்க தரிசனங்களை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி அவர் உறக்கத்தில் கண்ட அந்த காட்சிகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக அவர் விவரிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.